பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அன்னைக்கு நீ எங்க ஆட்டோக்கு முன்னாடி நின்னு எங்களை வழி மறைச்சு நீ எங்களை மிரட்டல. நானா? பூஜாவை சும்மா விட மாட்டேன்னு நீ சொல்லல. உண்மையை சொல்லு. ஐயோ, என்னங்க இது வம்பா போச்சு. நான் கடைசியா பார்த்தது கோயில்ல தான். அதுக்கப்புறம் நான் உங்களை பார்க்கவே இல்லைங்களே. சார், அப்பாவும் பையனும் டிராமா பண்றாங்க. ரெண்டு பொண்ணுங்களும் தனியா போகும்போது வழி மறிச்சு மிரட்டி இருக்கான் இவன். நல்ல வேலை, என் மாப்பிள்ள கரெக்டா அந்த நேரத்துக்கு போயிருக்காரு. அதனால சரியா போச்சு. இப்படி ஒரு நிலைமையில எப்படி சார் எங்க வீட்டு பொண்ணை தனியா அனுப்ப முடியும்? இது என்னன்னு நீங்க தான் சார் கேட்கணும். சார், முதல்ல என் மேல பழிய போட்டாங்க, இப்ப என் பையன் மேல பழிய போடுறாங்க. சார், இவங்க தான் சார் மொத்தமா ஏதோ பிளான் பண்ணி பெரிய டிராமாவா போடுறாங்க. நியாயமா பார்த்தா என் பையனை இப்படி போட்டு அடிச்சதுக்கு நான் இவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளி கேஸ் போட்டிருக்கணும் சார். அப்படி எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு இவங்க முந்திக்கிட்டு வந்து அது இதுன்னு உங்ககிட்ட கதை விடுறாங்க சார். சார், இவங்க சொல்றது மொத்தமும் போய். நானும் பூஜாவும் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தோம். இந்த ராஸ்கல் தான் நாங்க வந்துட்டு இந்த ஆட்டோவை வழி மறைச்சு எங்க கிட்ட தகராறு பண்ணா. எதிர்ச்சியா அந்த வழியா வந்த என் வீட்டுக்காரரு அதை பார்த்துட்டு தான் இவனை அடிச்சாரு. சார் சார், இந்த பொண்ணு முழு பூசணிக்காய சோத்துல மறைக்க பாக்குது சார். இவ புருஷன் பண்ண தப்ப மறைக்க எங்களை வேணும்னே மாட்டி விட பாக்குறா சார். இந்த பாரியா பிரம்மா, யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க, யாரு உண்மையை சொல்றா யாரு பொய் சொல்றான்னு எனக்கு எல்லாமே தெரியும். எனக்கு தெரியுங்கிறது உனக்கும் தெரியும். ஏன்னா நீயும் ஒரு போலீஸ்காரன். எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் அவன் உண்மையை சொல்றானா இல்ல பொய் சொல்றானான்னு ஒரு போலீஸ்காரன் பார்வையாலேயே கண்டுபிடிச்சிருவான். அது உனக்கு தெரியும்ல. ஃபைனலா உனக்கு ஒரு வார்னிங் கொடுக்கறேன், ஒழுங்கா கேட்டுக்கோ. அந்த பொண்ணு பூஜா மேல ஒரு சின்ன கீறல் விழுந்தாலும் அதுக்கு காரணம் உன் பையன் தான்னு அவன் மேல ஆக்ஷன் எடுப்பேன். சார், பார்த்து அவனை ஜாக்கிரதையா இருக்க சொல்லு.